கோவை அருகே ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தவன் கார்த்திக். அவன் எப்போதும் எப்படி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்பதையே சிந்திப்பவன். ஆனால் சம்பாதித்ததைச் சேமிக்காது உடனே செலவு செய்து விடுவான். புதிய மொபைல், பிராண்டட் சட்டை, ஷோ செய்யும் பொருட்கள், இவையே அவனின் வாழ்க்கை. ஒரு நாள் கிராமத்திற்கு வந்த வயதான நிதி ஆலோசகர் ராமசாமி கார்த்திக்கின் ஆடம்பர வாழ்க்கையை கவனித்தார். "பா, நீ இவ்வளவு சம்பாதிக்கிறாய், ஆனால் கையில் எதுவும் இல்லையே?" என்று கேட்டார். கார்த்திக் சிரித்து, "பணத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன பயன்?" என்றான். ராமசாமி நிதானமாக பேசினார். "பணம் என்பது உழைப்பு அல்ல, அது நடைமுறை. சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை பயன்படுத்துவது ஒரு உளவியல்." அன்று இருவரும் கிராமத்தின் செல்வந்தராக இருந்த வேலாயுதத்தின் வீட்டிற்கு சென்றனர். அந்த வீடு மிகவும் எளிமையாக இருந்தது. 1/4 கோடி வருமானம் சம்பாதிக்கும் வேலாயுதம் சாதாரண ஷர்ட்டும் பழைய பைக்குமே பயன்படுத்தினார். ராமசாமி சொன்னார், "அவரது செல்வம் அவரின் செலவழிக்கும் குணத்தில்தான் உள்ளது." வேலாயுதம் மேலும் விளக்கினார், "நான் அதிகம் சம்பாதித்தாலும் என் தேவைகள் குறைவு. அதுதான் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. பணம் சமம் சுதந்திரம். மக்கள் நினைப்பது போல ஆடம்பரத்தில் வாழ்வது செல்வம் அல்ல, கவலையில்லாமல் வாழ்வதே உண்மையான செல்வம்." இந்த உரைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவர் இனிமேல் சம்பாதித்த பணத்தின் 40% சேமித்து 10% முதலீடு செய்து 10% தன்னுடைய திறன் மேம்பாட்டிற்காக ஒதுக்கத் தொடங்கினார். சில மாதங்களில் அவர் மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையில் கட்டுப்பாடு அதிகரித்தது. கார்த்திக் உணர்ந்தார், பணம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை பற்றி நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி.